Hello friends, in the video நம்ம feedback node பத்தி பார்க்க போறோம். Feedback node feeds the output back to the input signal. இந்த feedback node வந்து previous execution result வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் and இந்த வேல்யூவை இன்புட்க்கு feedback பண்ணும். First ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு feedback node எடுத்து place பண்ணிக்கிறேன் block diagram screenல. Next numericல இருந்து ஒரு increment function எடுத்து அதையும் block diagram screenல place பண்ணிக்கிறேன். And இந்த increment function feedback node க்கு parallel connect பண்ணிக்கிறேன். And இந்த increment function ஓட output terminalல நான் வந்து ஒரு indicator connect பண்ணிக்கிறேன். இந்த indicator வந்து front panelலயும் place ஆயிடுச்சு. இந்த indicatorல numbers வந்து 1 by 1 increment ஆகிறத நம்ம பார்க்கலாம். So நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நான் highlight execution click பண்ணிட்டு run continuously கொடுத்து ரன் பண்ணுறேன். சின்ஸ் இந்த ஃபீட்பேக் நோடை நம்ம இனிஷியலைஸ் பண்ணாதனால இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கும். ஸோ ஃப்ரண்ட் பேனலில் பிளேஸ் ஆகியிருக்கிற இந்த இண்டிகேட்டரில் நம்பர்ஸ் வந்து 0லேருந்து 1 by 1 இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஹைலைட் எக்ஸிக்யூஷன் நம்ம கிளிக் பண்ணியிருக்கனால பிளாக் டயக்ராம் ஸ்க்ரீன்லேயும் எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன்லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகி வர அவுட்புட்டை இந்த ஃபீட்பேக் நோடு வந்து மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷனுக்கே இன்புட்டாக கொடுக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்து நியூமெரிக்லேருந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஆட் ஃபங்க்ஷனோட எக்ஸ் இன்புட் டெர்மினலுக்கு ஒரு கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் அதோட ஒய் இன்புட் டெர்மினலுக்கு இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆட் ஃபங்க்ஷனோட அவுட்புட் டெர்மினலுக்கு ஒரு இண்டிகேட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இண்டிகேட்டர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு நேம் ஆகியிருக்கு. அண்ட் இந்த இண்டிகேட்டர் வந்து ஃப்ரண்ட் பேனல்லே ப்ளேஸ் ஆகிட்டு ஃப்ரண்ட் பேனலில் இருக்கிற இந்த எக்ஸ் கண்ட்ரோலில் 10ன்னு இன்புட் கொடுத்துக்கிறேன். அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 இண்டிகேட்டரில் வேல்யூ வந்து 0 பண்ணிவிட்டு ரன் கண்டினியூவஸ்லி கொடுத்து இந்த விஐயை நான் ரன் பண்ணுறேன். இப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 இண்டிகேட்டரில் வேல்யூஸ் வந்து 0, 1, 2, 3ன்னு இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இண்டிகேட்டரில் அவுட்புட் வந்து 11லேருந்து 11, 12, 13ன்னு நம்பர்ஸ் வந்து 1 by 1 இன்க்ரீஸ் ஆகுது. சின்ஸ் ஆட் ஃபங்க்ஷனோட எக்ஸ் டெர்மினலில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற கண்ட்ரோலில் 10 கொடுத்துருக்கனால. நெக்ஸ்ட்டு இந்த ஃபீட்பேக் நோடை நம்ம இனிஷியலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபீட்பேக் நோடில் ரைட் கிளிக் பண்ணி குளோபலி இனிஷியலைஸில் போய் பார்த்தோன்னா இனிஷியலைஸ் ஆன் கம்பைல் ஆர் லோட் ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இந்த ஃபீட்பேக் நோடை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பை டிஃபால்ட்டாக இனிஷியலைஸ் ஆன் கம்பைல் ஆர் லோட் ஆப்ஷன் வந்து சூஸ் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஃபீட்பேக் நோடோட இந்த இனிஷியலைஸ் டெர்மினலில் நான் ஒரு கான்ஸ்டன்ட் கனெக்ட் பண்ணி அதில் 0 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபீட்பேக் நோடை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரன் கண்டினியூஸ்லி கிளிக் பண்ணி இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணோன்னா இண்டிகேட்டரில் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகலை. பிகாஸ் ஒவ்வொரு லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போதும் 0வை இனிஷியலைஸ் வேல்யூவாக எடுத்துக்கும். அண்ட் இப்போது குளோபலி இனிஷியலைஸில் போய் பார்க்கலாம். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு குளோபலி இனிஷியலைஸில் போய் பார்த்தோன்னா இனிஷியலைஸ் ஆன் ஃபஸ்ட்டு கால் வந்து ஆப்ஷன் எனேபிள் ஆகி அது வந்து செலக்ட் ஆகியிருக்கும். அண்ட் இதை சேஞ்ச் பண்ணி நம்ம இனிஷியலைஸ் ஆன் கம்பைல் ஆர் லோடுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணோன்னா இண்டிகேட்டரில் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இண்டிகேட்டரில் 1, 2, 3ன்னு வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இண்டிகேட்டரில் 11, 12, 13ன்னு நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த 2 இண்டிகேட்டர்ஸில் இருக்க வேல்யூஸையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணோன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து கண்டினியூ ஆகும். அண்ட் இண்டிகேட்டர்ஸில் வேல்யூஸ் வந்து ஸ்டாப் ஆனதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஃபீட்பேக் நோடில் கடைசி லூப் எக்ஸிக்யூஷனோட வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். அண்ட் மறுபடியும் குளோபலி இனிஷியலைஸில் போய் இனிஷியலைஸ் ஆன் ஃபஸ்ட்டு கால் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. பட் இண்டிகேட்டர்ஸில் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. எக்ஸ் ப்ளஸ் 1 இண்டிகேட்டரில் 1ன்னும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இண்டிகேட்டரில் 11ன்னும் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபீட்பேக் நோடில் ரைட் கிளிக் பண்ணி குளோபலி இனிஷியலைஸில் போய் இனிஷியலைஸ் ஆன் கம்பைல் அண்ட் லோட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபீட்பேக் நோடில் ரைட் கிளிக் பண்ணி அப்பியரன்ஸில் போய் ஃபீட்பேக் நோடோட அப்பியரன்ஸை Z ட்ரான்ஸ்ஃபார்ம் டிலே நோடாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அப்பியரன்ஸை ஃபீட்பேக் நோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
அண்ட் இந்த ஃபீட்பேக் நோடில் ரைட் கிளிக் பண்ணி ஷோ எனேபிள் டெர்மினல் கிளிக் பண்ணோன்னா எனேபிள் டெர்மினல் வந்து இந்த ஃபீட்பேக் நோடுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு நியூமரிக்லேருந்து ஒரு ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஈக்குவல் டு ஃபங்க்ஷனோட ஒரு இன்புட் டெர்மினலுக்கு கண்ட்ரோலும் இன்னொரு இன்புட் டெர்மினலுக்கு கான்ஸ்டன்ட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கான்ஸ்டன்ட்டில் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு ஃபங்க்ஷன்லேருந்து ட்ரூ சிக்னல் வந்து எனேபிள் டெர்மினலுக்கு போச்சுன்னா ஃபீட்பேக் நோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபீட்பேக் நோடில் குளோபலி இனிஷியலைஸில் போய் இனிஷியலைஸ் ஆன் கம்பைல் அண்ட் லோட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறப்போ ஈக்குவல் டு ஃபங்க்ஷனோட ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்க கான்ஸ்டன்ட்டில் நம்ம 1 கொடுத்துருக்கனால இன்னொரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்க கண்ட்ரோல்லையும் 1 கொடுக்குறப்போ ட்ரூ சிக்னல் வந்து ஃபீட்பேக் நோடோட எனேபிள் டெர்மினலுக்கு போகும் அண்ட் இந்த ஃபீட்பேக் நோடு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் நடக்குது. இண்டிகேட்டர்ஸில் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது 1 by 1. இப்போ ஹைலைட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் பண்ணோன்னா வேல்யூஸ் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம் இந்த இண்டிகேட்டர்ஸில். அண்ட் இந்த X2 கண்ட்ரோலில் 1க்கு பதிலாக வேறு ஏதாவது வேல்யூஸ் கொடுத்தோன்னா இண்டிகேட்டர்ஸில் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. பிகாஸ் ஃபால் சிக்னல் வந்து எனேபிள் டெர்மினலுக்கு போச்சுன்னா ஃபீட்பேக் நோடு வந்து இன்புட்ஸை இக்னோர் பண்ணிடும். அண்ட் ஸோ ப்ரீவியஸ் எக்ஸிக்யூஷன் அப்போது நமக்கு கிடைச்ச அவுட்புட்டே ரிட்டர்ன் ஆகும். மறுபடியும் கண்ட்ரோலில் 1 கொடுத்தோன்னா வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹைலைட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஃபீட்பேக் நோடோட டைரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீட்பேக் நோடில் ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் டைரக்ஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோன்னா இந்த ஃபீட்பேக் நோடோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஃபீட்பேக் நோடோட டைரக்ஷனில் தான் சேஞ்ச் இருக்குமே தவிர ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இந்த ஃப்ரண்ட் பேனலில் இருக்கிற இந்த 2 இண்டிகேட்டர்ஸ்லையும் வேல்யூஸை 0 பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சஸும் இல்லாதனால நம்ம ப்ரீவியஸாக ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுறப்போ என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூவிலேருந்தே 1 by 1 இன்க்ரீஸ் ஆகி நமக்கு இண்டிகேட்டர்ஸில் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் கண்ட்ரோலில் 1க்கு பதிலாக வேறு ஏதாவது வேல்யூஸ் கொடுத்தோன்னா ஃபால் சிக்னல் வந்து எனேபிள் டெர்மினலுக்கு போகும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ஃபீட்பேக் நோட்ஸ் வந்து இன்புட்டை இக்னோர் பண்ணுறனால வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் நமக்கு ப்ரீவியஸாக கிடைச்ச வேல்யூஸே நமக்கு இண்டிகேட்டர்ஸில் ரிட்டர்ன் ஆகும். அண்ட் இந்த இண்டிகேட்டர்ஸில் பார்த்தோன்னா வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் சேம் வேல்யூவே நமக்கு ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குது. அண்ட் மறுபடியும் இந்த X2 கண்ட்ரோலில் 1 கொடுத்தோன்னா வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நம்ம ஹைலைட் எக்ஸிக்யூஷன் கிளிக் பண்ணியிருக்கனால நம்ம டேட்டா ஃப்ளோவை பார்க்கலாம். அண்ட் இண்டிகேட்டர்ஸில் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபீட்பேக் நோடில் ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் சேஞ்ச் டைரக்ஷன் கிளிக் பண்ணோன்னா இந்த ஃபீட்பேக் நோடு வந்து பேக் டு சேம் டைரக்ஷனுக்கு வந்துடும். அண்ட் அகெயின் இந்த ஃபீட்பேக் நோடில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணோன்னா ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் கான்ஃபிகரேஷனில் நம்ம டிலே செட் பண்ணிக்கலாம். நான் டிலே வந்து 5 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஸோ நம்ம டிலே செட் பண்ணியாச்சு. அகெயின் இண்டிகேட்டர்ஸில் வேல்யூஸ் வந்து 0 பண்ணிவிட்டு ரன் கண்டினியூஸ்லி கொடுத்து இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அண்ட் இண்டிகேட்டர்ஸில் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் இந்த ஃபீட்பேக் நோடு வந்து 5 millisecond டிலேயோட எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இண்டிகேட்டர்ஸில் பார்த்தோன்னா ஒவ்வொரு வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு டைம் கேப் வந்து அதிகமாக எடுத்துக்குது. பிகாஸ் நம்ம டிலே வந்து 5 கொடுத்துக்கனால 5 millisecond அப்புறம் தான் இந்த ஃபீட்பேக் நோடு வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஸோ நமக்கு அவுட்புட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் லேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸில் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபீட்பேக் நோடு பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.